கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நாம் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் கோத்திரங்கள் நிலங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டன. ஆனா லேவி கோத்திரத்தாருக்கு மாத்திரம் நிலம் கொடுக்கப்படவில்லை. என்னாகமம் 18:20 நம்ம பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை தான் தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்க லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு சுதந்திரமும் உன் பங்குமாய் இருக்கிறேன். அப்போ தாவீதுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் சுதந்திரம், நிலமோ செல்வமோ அதிகாரமோ இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே எனக்கு சுதந்திரமும் எனக்கு பங்கும் என் திருப்தியுமாய் இருக்கிறீர் அப்படிங்கிறத சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ பாத்திரம் அப்படின்னாலே வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 23ல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க மத்தேயு 26:39 இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும். அப்போ இந்த வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற எந்த காரியங்களும் தான் அங்க என்னது சொல்லப்பட்டிருக்கு, பாத்திரமாய் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கு அவரே நம்முடைய பாத்திரத்தின் பங்கா இருக்கிறாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அவரே நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறாராம். அவரால் நம் பாத்திரம், நம் வாழ்க்கை என்கிற பாத்திரம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நம் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமானதா இருக்கும். அடுத்ததா என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அப்போ பங்கு, அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அந்த எல்லைகளை, பார்டர்ஸ குறிக்கிறதா இருக்குது. மனிதர்கள் இன்றைக்கு நிலத்துக்காக, உடைமைகளுக்காக, எல்லாவற்றுக்காகவும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தாவீது தன்னுடைய இடம், தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் தான் அப்படிங்கிறத அங்க உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னுடைய உண்மையான செல்வம் உலக பிரகாரமான சுதந்திரம் அல்ல, அது கர்த்தர் மாத்திரமே. அவர் எனக்கு பங்கா இருக்கிறபடினால என் வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை பெற்றுத்தான் இருக்கும். அவர் என் பங்கை என்ன செய்றார், என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறபடியினால என் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறத அங்க தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தை கொலோசியர் 3:23-24 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு சுதந்திரம், அது தேவன் மூலமாய் கிடைக்கிறது. அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்குது. அதனால எந்த வேலையை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும்படி இந்த இந்த வார்த்தையில அங்க பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 16:5 நமக்கு என்ன சொல்லுது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர்தான் நமக்கு ட்ரெஷர், அவர்தான் நம்முடைய பொக்கிஷம், நம்மை நிலைநிறுத்துகிறவர், நம்முடைய சுதந்திரத்தின் பாதுகாப்பான பங்கு. உலக காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகலாம். ஆனா அவர் நம்முடைய பங்கா இருக்கிறபடியினால நமக்கு தேவையான அனைத்தும் நம்மிடத்துல வந்து சேரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த குறைவுபடாத நன்மைகளையும் அவரே பாதுகாக்கிறாராம். அவரே நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறாராம். அன்றைக்கு யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், அவருடைய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிற நாமும் நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கு நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதங்களினால தேவன் நம் வாழ்க்கையை நிரப்புகிறாராம். எப்போ அவர் மாத்திரம் எனக்கு சுதந்திரம், என் பங்கு அப்படின்னு உறுதியாய் அவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் சுதந்திரத்துல அவர் என்ன செய்யறாராம், அவருடைய சுதந்திரத்திலிருந்து நமக்கு என்ன செய்து பங்கு உண்டாகிறதை நம்ம அவர் கொடுக்கிற பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்ம அறிந்து விசுவாசத்தோடு
கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த தொடங்குவோம். இந்த நாள்ல இருந்து அவரே உங்களுக்கு சுதந்திரமாய், அவரே உங்களுக்கு பங்காய் நீங்க கொண்டு இருக்கிறபடியினால உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆவிக்குரிய, பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிரம்பி வழிகிறத நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு சுதந்திரமும், எங்களுக்கு பங்குமாய் இருக்கிறீர். இந்த பூமியில உள்ள எந்த காரியங்களும் எங்களுக்கு சுதந்திரம், பங்கு இல்ல. இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்ததுப்பா. ஆனா எங்களுக்கு சுதந்திரமும், பங்கும் நீங்க மாத்திரம் தான். அதனால எங்க வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் காப்பாற்றுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொன்னது போல இத்தனை நாளிலும் நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறபடியினால் சிறப்பான சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.